டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் ஜூலை மாதம் 21ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்காக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டது. அதன் பின்னர் நடக்கும் முதற் கூட்டம் என்பதால் வரும் மழைக்கால கூட்டத்தொடர் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ₹300 கோடி மதிப்பிலான ரோபோட்டிக் பாகங்கள் தயாரிப்பு ஆலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய உற்பத்தி ஆலைகளை திறந்து வைத்தார். ஆஜேல் ரோபோட்ஸ் நிறுவனம் இருங்காட்டுக்கோட்டையில் 300 கோடி முதலீட்டில் அமைக்க உள்ள செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலையை அவர் தொடங்கி வைத்தார். மேலும் ராணிப்பேட்டையில் ₹175 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள காற்று பிரித்தெடுப்பு ஆலையையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பள்ளிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு முழுவதும் தற்போது கொரோனா பரவி வருகிறது. ஆனால் இதனால் அச்சப்பட தேவையில்லை என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டுமே போதுமானது என்றும் மத்திய மாநில அரசுகள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் பள்ளிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேவைப்பட்டால் மாஸ்க் அணிய உத்தரவிடப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். காய்ச்சல் இருக்கும் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் பெற்றோர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்துள்ளது. 14 மாவட்டங்களில் கோயில் திருவிழாவின் போது ஆடல் பாடலுக்கு அனுமதி வழங்க கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உள்ளாட்சி அமைப்புகளின் செயலாளரிடம் ₹25,000 மனுதாரர் செலுத்த வேண்டும் என்றும் அதை வைத்து நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் OPS மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தொடர்வதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ள நிலையில் OPS மற்றும் டிடிவி தினகரன் நிலைமை கேள்விக்குறியானது. ஏனென்றால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் OPS, டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவை சேர்க்கக்கூடாது என நிபந்தனையை EPS வைத்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் OPS மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இருவரும் பாஜகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக புரட்சி பாடல்கள் மூலம் பிரபலமடைந்து வரும் கேரளாவைச் சேர்ந்த ராப் பாடகர் வேடனுடன் திருமாவளவன் வீடியோ காலில் பேசி பாராட்டு தெரிவித்துள்ளார். 35 ஆண்டுகளாக தாங்கள் பேசி வந்த அரசியலை 2 நிமிட பாடலில் சொல்லிவிட்டதாக திருமாவளவன் பாராட்டியுள்ளார். இதனை கேட்டு மகிழ்ச்சியடைந்த வேடன், உங்களை போன்றோர் உள்ளதால் தான் தைரியமாக தான் செயல்படுவதாக கூறினார். தனது ஆதரவு எப்போதும் இருக்கும் என்றும் தொடர்ந்து தைரியமாக செயல்படுங்கள் என்றும் திருமாவளவன் பதில் கூறினார். இந்தியாவில் ஜாதி அமைப்பு மற்றும் உலகளாவிய பிரச்சனைகளை பாடி வேடன் பிரபலமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழ் பாட புத்தகத்தில் 40% வரை பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முறையே 238, 236, 228 பக்கங்கள் கொண்ட குறைக்கப்பட்ட தமிழ் பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ள நிலையில் கற்றல் சுமையை குறைக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அன்புமணி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையை தாவேகாவின் வியூக வகுப்பாளரும் அன்புமணிக்கு நெருக்கமானவருமான ஆரோக்கியசாமி முன்னெடுத்துள்ளதாகவும், தாவேகா ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பாமகவிற்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அன்புமணிக்கு ஆதரவாக செயல்பட்ட 30 மாவட்ட செயலாளர்களை ராமதாஸ் குத்தாக தூக்கி வெளியேற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு நேரத்தை நண்பகலுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை கும்பாபிஷேகத்தை நடத்த கோவில் நிர்வாகம் மற்றும் அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் கும்பாபிஷேக நேரத்தை நண்பகல் முகூர்த்த நேரமான 12:05 முதல் 12:45 மணிக்குள் மாற்ற வேண்டும் என உத்தரவிடக் கோரி சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே மனுவை தள்ளுபடி செய்துள்ள நிலையில் அந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. தக் லைஃப் படம் சர்வதேச தரத்தில் உருவாக்கியுள்ளதாக நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். தக் லைஃப் படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கமலஹாசன், தமிழ் சினிமாவை புரட்டி போடும் அளவிற்கு படம் எடுக்க வேண்டும் என்பது தனது நீண்ட நாள் ஆசை என்றும், அதற்கு தீனி போடும் வகையில் தக் லைஃப் படம் சர்வதேச அளவில் உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இது கமல் படம் அல்ல என்றும், மணிரத்னம் படம் என்றும், அவருடன் பணியாற்றியது குதூகலமாக இருந்தது என்றும் கமலஹாசன் கூறியுள்ளார். இதனிடையே தக் லைஃப் படத்திற்கு நாளை காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளை மட்டும் 5 காட்சிகள் திரையிடப்பட உள்ளது. மேலும் இணையதளங்கள் மற்றும் கேபிள்களில் படத்தை சட்டவிரோதமாக வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.